ஹாய். இன்றைக்கி கள்ளிக்காட்டு இதிகாசம் புக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட ரொம்ப நான் புக்கு படிக்கிறது நான் விட்டுட்டேன். ஒரு 7 வருஷமாக இருக்கும். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த லைப்ரரியில் புக்கு படிக்கிறது, அப்புறம் நிறைய விஷயங்கள், இந்த கவிதை எழுதுறது, நிறையா விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். அது எல்லாமே இப்போ ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இங்கே தான் எடுத்து புக்கில் எல்லாமே நிறையா எடுத்து படிப்பேன். அதில் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம் என் லைஃப்பை ரொம்ப கொஞ்சம் டேர்னிங் பாயிண்ட்டை மாற்றின விஷயம். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸெட்ராவே லைஃப்பில் மாறிடுச்சு. 2003 சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு படைப்பு வைரமுத்து சாரோட கள்ளிக்காட்டு இதிகாசம். அதில் அவர் ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பார். இந்த புக்கில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பார். இதிகாசம் எனில், இந்த கள்ளிக்காட்டு இதிகாசத்தை கடைசி அத்தியாயத்தையும் காலையில் வராக நதி கரையோரம் தொடங்கி மாலையில் வைகை அணையில் முடித்தேன்னு எழுதியிருக்காரு. எழுத தொடங்கும் முன் நீரூறும் கண்களோடு சொல்லிக்கொண்டேன். அவர் எழுதுறதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டாராம். கண்ணில் தண்ணிலாம் இது, ஏன்னா இந்த படைப்பு அவர் ஒரு தனி படைப்பு அவரோட லைஃப்லேயேவா. இந்த அத்தியாயம் எழுதி முடியும் முன் என் இருதயம் உடைந்து போகாமலே இருக்கட்டும், கண்கள் கண்ணீரில் மூழ்கி கரைந்து போகாமலே இருக்கட்டும். எந்த படைப்பும் எழுதிய போது இப்படி என்னை உலுக்கியதே இல்லை, உயிர் வீங்க வைத்ததே இல்லை. நிறையாவே எழுதியிருக்காராம் புக்கு. அவர் எழுத கவிதைகள் எல்லாமே தெரியும். ஸோ இந்த புக்கு அவர் லைஃப்பை ஒரு மனசை அவ்வளோ ஒரு வலிமையாக வச்சுட்டு எழுதினாராம். என் மனமும் உடம்பும் நேரம் ஆகியவற்றின் மீது இத்தனை ஆதிக்கம் செலுத்தியதே இல்லையா. இந்த கதை எழுதும் போது அவரோட மனசு அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. துயரத்தின் முடிச்சுக்கள் இதயத்தில் இப்படி முண்டியதில்லை. ஏன் இந்த அழுத்தம்? ஏது காரணம்? எந்த வாழ்வின் வெளிகளில் இந்த படைப்பு உயிர்த்தொழுத்து வந்ததோ அந்த வெளிகளில் என் வாழ்வின் முதல் 17 வயது வரை நானும் பிறந்து வாழ்ந்தது ஒரு காரணமாய் இருக்கலாம். ஸோ அவர் லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த விஷயங்கள் பார்ட் 2ல் பார்க்கலாம். ஏன்னா அந்த புக்கெலாம் அப்படியே கண்டினியூவாக படித்தா நமக்கே போர் அடிக்கும்ல. ஸோ கொஞ்சம் பிரேக் விட்டு படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.